இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு இப்போ சோசியல் மீடியா ட்ரெண்டே இந்த பையன் தாங்க. ஏன் பாலிமர் நியூஸ் கூட வந்துட்டான். அப்படி என்னதாங்க இந்த பையன் பண்ணிட்டான்? அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஜஸ்ட் 25 lakhsக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரு தார் ராக்ஸ் கார் வாங்கி கொடுத்துருக்கான். இது ஒரு குத்தமாங்க? இதுக்கேண்டா அந்த பையனை போட்டு நாலா பக்கம் இந்த அடி அடிக்கிறீங்க? சரி, அவ்வளவு காசு எப்படி வச்சுதான் கேக்குறீங்க? வேற எப்படி? எல்லாம் ஃப்ராடு ஸ்கேம் மேல பண்ணிதான். இந்த பையன் பாத்தீங்கன்னா கொடுவாய் அன்புன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்கான். இன்ஸ்டாகிராம்ல ஒரு 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இந்த பையன் நம்ம ஆரம்பத்துல சின்ன சின்ன சேலஞ்சிங் வீடியோ அந்த மாதிரி ஏதோ கண்டென்ட் போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இவனை எல்லா வீடியோவும் டிவிக்கே விஜய் அவர்களை பத்தி வீடியோ தான். விஜய் பத்தி பேசுறது, விஜய் அவங்க வீட்டுக்கு போனங்கிறது, அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறது, அதை சம்பந்தமாவே வீடியோ போட்டு நல்லா ட்ரெண்டிங் ஆயிட்டான். அதனால நிறைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா விஜய் அவர்கள் தான் ட்ரெண்ட்ல இருக்காரு. அப்ப அவரை பத்தி பேசினா நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் வியூஸ் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசி அதை வியூஸ் எல்லாத்தையும் ஏத்திட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா தெரியுங்களா? அதையே வச்சு பிசினஸா மாத்திருக்கான். என்ன பண்ணிருக்கான் இவன் வந்து இந்த ஃபேக்கான இந்த மோசமான ஆன்லைன் கேமிங்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேமிங்லாம் ப்ரொமோட் பண்றது, அது மூலியமா வந்து கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருக்கான். அதுக்கும் ஒருபடி மேலே போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு போட்டு நீங்க வந்து 1000 ரூபா போட்டீங்கன்னா அதை வந்து மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு 10,000 ரூபா திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட பணம் வாங்கியிருக்கான். அதை ட்ரேடிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கேம் பண்ணி ஏமாத்திட்டான். ஏமாத்தனோட விட்டானா? அதை என்ன பண்ணியிருக்கான்? ரீசெண்டாக அவங்க அப்பா வந்து ஒரு காஸ்ட்லியான பைக் அப்பா கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸா வந்து ஃபேமிலிஸ்மா அப்பா கேட்டாங்க ஃபேமிலிஸ், அதனால பைக் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறது. அதோட பரவாயில்லங்க. இப்போ ரீசெண்டா மஹேந்திரா தார் ராக்ஸ் கார், அது எப்படியும் வந்து ஒரு 25 lakhs இருக்குங்க. அதை வந்து நான் அம்மாவுக்கு வந்து நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்டா, இதுக்கு கேஜி பிஜிஎம் வேற இதுக்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்ட்ல வாங்கி கொடுத்து வீடியோ போட்டான். என்னாச்சு? என்னடா இவன் நம்மகிட்ட இப்படி காசை ஏமாத்திட்டு இவன் இப்படி இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து வீடியோ பேச ஆரம்பிச்சாங்க. அது பயங்கர வைரல் ஆகி இன்னைக்கு நியூஸ் சேனல் வரைக்கும் வந்துருச்சுங்க. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. எனக்கு ஒரு 13-14 வயசு இருக்குமாங்க. இந்த வயசுலாம் அந்த வீடியோ கேம் இருக்குல்ல, 90s கிட்ஸ்க்கு வந்து நல்லா தெரியும். அந்த ஒரு வீடியோ கேமை வீட்டில் வாங்கி தர சொல்லி அடம்பிடிச்சி அவ்வளோ அழுவோம். அதுவே வாங்கி தர மாட்டாங்க. என்னடா அவன் 25 லட்ச ரூபா காரை வந்து கிஃப்ட் பண்ணேங்கிறான் அப்படின்னு பார்த்தா எல்லாம் இந்த ஸ்கேமு, இந்த ஃப்ராடு வேலை தான். ஆனால் இது எனக்கு ஒன்று புரியல. இவனை நம்பி எப்படா இவ்வளோ பணத்தை போட்டீங்க?